சட்டப்பேரவையில் ஆளுநர் நடந்து கொண்ட விதம் மிகவும் வருத்தத்திற்கு உரியது என தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், சட்டமன்றத்தில் ஆளுநர் உரை நிகழ்த்துவதை அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து மாற்ற முயற்சிப்போம் என்றும் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் உரை நிகழ்த்தாமல் ஆளுநர் ஆர்.என்.ரவி வெளியேறியதை தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அறிஞர் அண்ணா, கருணாநிதி ஆகியோரது வழியை பின்பற்றி ஆளுநருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை திமுக அரசு பின்பற்றி வருவதாக கூறினார். அதன் அடிப்படையிலேயே அவரை உரை நிகழ்த்த அழைப்பு விடுத்ததாகவும், ஆனால் ஏற்கனவே நடந்து கொண்டதைப் போல இன்றும் ஆளுநர் நடந்து கொண்ட விதம் மிகவும் வருத்தத்திற்கு உரியது என்று முதலமைச்சர் வேதனையுடன் குறிப்பிட்டார். ஆளுநர் என்பவர் மக்கள் நலனில் அக்கறை கொண்டவராக இருக்க வேண்டும். அதைத்தான் அரசியலமைப்பு சட்டமும் கூறுகிறது. ஆனால் ஆளுநர் ஆர்.என்.ரவி அதற்கு மாறாக செயல்படுவதுடன் மாநில நிர்வாகத்தை முடக்க முயற்சிப்பதாகவும் ஸ்டாலின் குறை கூறினார். மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் ஏற்கனவே நடந்து கொண்டது போலவே மீண்டும் இன்று செயல்பட்டிருப்பது மிகவும் வருத்தத்திற்குரியது. தமிழ்நாடு சட்டமன்றம் 8.5 கோடி தமிழ் மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கின்ற மாமன்றம். ஆளுநர் என்பவர் மாநில நலனில் அக்கறை கொண்டவராக, மக்கள் மேம்பாட்டில் ஆர்வம் கொண்டவராக, உண்மையை பேசுபவராக இருக்க வேண்டும். மக்களுடைய பேராதரவோடு பெரும்பான்மையோடு வெற்றி பெற்று ஆட்சி அமைந்துள்ள அரசு எடுக்கின்ற முடிவுகளுக்கு ஒத்துழைப்பு கூடியவராக இருக்க வேண்டும். அதைத்தான் அரசியலமைப்பு சட்டமும் அந்த பதவி வகுப்பிடம் இருந்து எதிர்பார்க்கிறது. ஆனால் நம்முடைய ஆளுநர் அவர்கள் அதற்கு மாறாக செயல்படுகிறார். மாநில நிர்வாகத்தை முடக்கவும், பொது மேடைகளில் அரசியல் பேசியும் அவதூறு பரப்பி வருகிறார். அது அவர் சொந்த விருப்பம் என்று கருதலாம். எனினும் அத்தகைய ஒரு முயற்சியை இங்கும் செய்ய அவர் முனைவது ஏற்புடையது அல்ல. பின்னர் தமிழக அரசு தயாரித்து கொடுத்த ஆளுநர் உரையில் இடம்பெற்றுள்ள கருத்துக்கள் அவை குறிப்பில் இடம்பெற செய்ய வேண்டும் என சபாநாயகரை வலியுறுத்தி முதலமைச்சர் தீர்மானம் கொண்டு வந்தார். அப்போது பேசிய அவர், ஆளுநரை உரை சட்டப்பேரவையில் இடம்பெறும் மரபை மாற்ற அரசமைப்பு சட்டத்தில் திருத்தம் செய்ய நாடாளுமன்றத்தில் முயற்சி எடுப்போம் என கூறினார். தீர்மானம் ஏற்கனவே உள்ள நடைமுறைகளை பின்பற்றி தமிழ்நாடு அரசால் தயாரித்து அனுப்பி வைக்கப்பட்ட ஆளுநர் உரையை பேரவையில் படிக்காமல் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் சென்று வருவதை இப்பேரவை ஏற்கவில்லை. மாண்புமிகு ஆளுநர் அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் மேசையில் உள்ள கணினியில் பதிவேற்றம் செய்யப்பட்ட ஆளுநர் உரையின் ஆங்கில மொழியாக்கம் இங்கே மாண்புமிகு ஆளுநர் அவர்களால் படிக்கப்பட்டதாக இப்பேரவை கருதுகிறது. அவ்வாறே அவை குறிப்பில் நடவடிக்கை குறிப்புகள் இடம்பெறலாம். முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானம் அனைத்து உறுப்பினர்களின் ஆதரவுடன் நிறைவேறியதை தொடர்ந்து ஆளுநர் உரை அவை குறிப்பில் பதிவேற்றம் செய்யப்பட்டதாக சபாநாயகர் அறிவித்தார். தொடர்ந்து அதன் தமிழாக்கத்தை அப்பாவு பேரவையில் வாசித்தார்.